ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை நான் தாழ்ந்து போகவே விடமாட்டேன். எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில். உன் கனவுகள் எல்லாவற்றையுமே நான் நன்கு அறிவேன். தகுந்த நேரத்தில் உன்னுடைய கனவை நான் நிஜமாக்கி தருவேன். அதை நினைவாக்கி கொடுப்பேன். உன்னை யார் முன்னிலையிலும் நான் தாழ்ந்து போக விடமாட்டேன். சந்தோஷமாகவே நீ இருக்கப் போகிறாய். உன்னுடைய கனவு எல்லாம் நினைவாகும் நேரமும் வந்துவிட்டது. நீ இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாகவே ஏற்றுக்கொள். உன் மீது முதலில் நீ திடமான நம்பிக்கை கொள். எளிதாக உனக்கு எல்லாமே கிடைத்துவிடும். எளிமையாக வாழ்வதில் விருப்பம் கொள். கௌரவத்திற்காக ஆடம்பரம் வீண் செலவுகளிலெல்லாம் நீ ஈடுபடாதே. ஈடுபடவும் கூடாது. ஆடம்பரத்திற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காதே. எனக்கு சாதாரண வழிபாட்டு முறையே போதும். வேண்டாம், என்னை பெயர் சொல்லி நீ அழைத்தால் மட்டுமே போதும். நான் ஆடம்பரத்தை விரும்புவதே இல்லை. அது எனக்கு தேவையும் இல்லை. பணிவும் அன்பும் நிறைந்த ஒன்றே போதுமானது. வாழ்வில் நடப்பதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு செயல்படு. உலக விஷயங்களில் விருப்பம் இருக்கும் வரை உனக்கு பிறவிச் சங்கிலி தொடர்ந்து கொண்டே இருக்கும். சுகமும் துக்கமும் வெளியுலகில் இருப்பதாக நீ எண்ணுகிறாய். அது உன் மனதில் தான் இருக்கிறது. அறுசுவை உணவாக இருந்தாலும் பழைய கூழாக இருந்தாலும் இரண்டுமே எதற்கு? உன்னுடைய பசியை போக்கத்தானே. அது பசியை தான் போக்கும். இன்பமாக தெரியும் ஒன்று ஒரு நாள் துன்பமாக மாறலாம். துன்பத்திற்கும் இதே தன்மை பொருந்தும். இதை நீ உணர்ந்தால் வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். கடவுளை காண அனைவரும் விருப்பப்படலாம். ஆனால் தகுதி உள்ளவருக்கே வாய்ப்பு கிடைக்கிறது. நீ கடவுளை தியானிப்பதால் எண்ணம், சொல், செயல் மூன்றுமே தூய்மை பெறும். சுயநலத்துடன் வாழ்வது பாவம். தனக்கும் பிறருக்கும் பயனுள்ளவராக நீ வாழ வேண்டும். பிறருடைய துன்பத்தில் இன்பம் காண்பது மிக பெரிய பாவம். பிறர் துன்பம் போக்க உதவுவது பெரும் புண்ணியம். இனிய சொற்களால் மற்றவர்களை மகிழ்விக்க அறியாதவர்கள் மௌனமாக இருப்பதை சிறந்தது. சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு தன்மையை மட்டுமே நீ செய்ய வேண்டும். தன்மையாக பேச வேண்டும். நன்மையை மட்டுமே செய். இவைகளை பின்பற்று. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயமாகவே கிடைக்கும். உன் அப்பா நான் சொல்கிறேன். இது என் மீது ஆணை. நீ நிச்சயமாகவே நன்றாக இருப்பாய். உன் கனவு நிஜமாகும். அன்பு குழந்தையே, கோடி புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே இதை உன்னால் பார்க்க முடியும், கேட்கவும் முடியும். அப்படியென்றால் இதை கேட்கும் வாய்ப்பு உனக்கு கிடைத்து விட்டதல்லவா? நீதான் மிக பெரிய பாக்கியம் செய்திருக்கிறாய். இன்று அந்த வாய்ப்பு உனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நீ சரியாக பயன்படுத்திக்கொள். உன் வாழ்க்கையில் பல முன்னேற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றது. இனி தேர்வு செய்யப்பட்டு நீதான் அதிர்ஷ்டசாலியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றாய். இன்று இரவு 12 மணிக்குள் இது உன் கண்ணில் நிச்சயம் படும். பிறகு பெருமகிழ்ச்சி உனக்கு தேடி வரும். நீ எப்போது இதை பார்த்ததும் கேட்கின்றாயோ, தள்ளிவிட்டு செல்லாமல் என்னை அலட்சியம் செய்யாமல் போகின்றாயோ, அப்போதே உன் வாழ்க்கையில் பல நல்லதுகள் நடந்து கொண்டே இருக்கும். நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். அதிகமெல்லாம் வேண்டாம். எனக்காக தினமும் 2 நிமிடம் ஒதுக்கு. உன்னை பற்றி நல்ல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் சொல்வதற்காக தினமும் உன்னை தேடி உன் இல்லம் தேடி வருகிறேன். நீயோ பார்த்தும் பார்க்காததும் போல சென்று கொண்டிருக்கிறாய். வருத்தப்படாதே, அழாதே, குற்றமாக எதையும் கருதாதே. நான் உன்னுடைய அப்பா. நீ என்ன செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் பொறுப்பு எனக்கு இருக்கிறது. கடமையோடு நான் உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை தவறு செய்யும் பட்சத்தில் அதை கண்டிக்கும் உரிமையும் எனக்கு இருக்கின்றது. நீ உரிமையோடு என் மீது சண்டை போடுவதும் எனக்கு புரிகிறது. நான் எதுவும் தப்பாக நினைத்து கொள்ள மாட்டேன். உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் நிறையவே உள்ளன. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சின்ன சறுகல்களை எல்லாம் அப்போது உனக்கு கொடுத்து கொண்டிருந்தேன். புத்துணர்ச்சியோடு இந்த நாளை நீ எழுந்து நடமாடத் தொடங்கு. புதிதாக வீட்டுக்கு வரும்போது வெள்ளை அடித்து சுத்தமாக்கிய பிறகுதானே உள்ளே வந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். அப்படிதான் உனது பிரச்சனைகளுக்கு இன்று தீர்வு கிடைக்கப் போகிறது. தீர்வு காண நான் சொல்வது போலவும் செயல்படுவது போலவும் உன்னை நீ மாற்றிக்கொள். உன்னை நான் சுத்தமாக்குகின்றேன். நீ கர்மவினை என்ற குப்பைகளாலும் மாயை என்கின்ற அழுக்குகளாலும் முற்றிலுமே மாசுபட்டு இருக்கின்றாய்.
உலக பந்தம் என்ற கட்டில் சிக்கிக்கொண்டு கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை என்று பேதலித்து வருகின்றாய். அவற்றை நான் மெதுவாக சுத்தம் செய்யும் போது உனக்கு சோதனை அதிகமாவது போல தெரிகிறது. சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. நான் உன் தந்தை, உன் கூடவே இருப்பேன். தந்தை பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல நானும் நான் நேசிக்கின்றவர்களை கடிந்து கொண்டு நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். எதற்கும் நீ பயப்படாமேறு. நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். உன் பாதைகளை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன். உலகின் எந்த மூலைக்கு வேண்டுமானாலும் செல். கிட்டவோ எட்டவோ 7 கடல் தாண்டியோ நீ செல். எனது பக்தர்களின் மேல் உண்டான பிரேமை எல்லை அறியாது. ஆகவே கவலையின்றி எங்கும் செல். நீங்கள் செல்லும் இடத்திற்கு உங்களுக்கு முன்பாகவே சென்று நான் அங்கே இருப்பேன். உன் பாதையை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன். சந்தோஷமாக செல், நல்லது நடக்கும். நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன் வாழ்வில் வரப்போகின்றது. அந்த நல்லதொரு மாற்றம் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு உனக்கு சந்தோஷத்தையும் அள்ளி தரப்போகின்றது. அல்ல அல்ல குறையாத செல்வத்தையும் அது உனக்கு தரப்போகிறது. அதை நீ மகிழ்ச்சியாகவே அனுபவிக்கப் போகிறாய். மகிழ்ச்சி என்பது எப்பொழுதுமே உனக்கு நிலைத்து நிற்கக்கூடியதாக அது இருக்கப் போகிறது. மழையை பார்த்து வியந்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலுக்கு கீழத்தான் என்பதையும் நீ மறந்து விடாதே. சில வெற்றிகளும் அப்படித்தான், சில அதிசயங்களும் அப்படித்தான். அப்படி ஒரு அதிசயம்தான் உனக்கு கிடைக்கப் போகிறது. இன்று உன் இல்லத்திற்கு நான் வருவேன். என்னை நிச்சயம் நீ கைகூட அழைத்து கொண்டு உள்ளே செல்ல வேண்டும். உனக்கான மங்கள வாக்கு ஒன்றை உனக்கு தர இருக்கின்றேன். மனதார நீ என்னை ஒரே ஒரு நொடியாலை உன் மனக்கோவிலில் வந்து அமர்ந்து உன் வீட்டிலேயே இருந்துவிட்டு உனக்கான சர்வ மங்களமும் உண்டாகட்டும் என்ற மந்திரத்தை உன் இல்லத்தில் ஜபித்துவிட்டு வருகிறேன். என்னை அழைத்துச் செல்வாயா? உன் இல்லத்திற்கு உன்னை யாரும் கைவிட மாட்டார்கள். யார் கைவிட்டாலும் நீ என்னை முழுமையாக நம்பும் உன்னை நான் கைவிடவே மாட்டேன். உனக்கென்று எழுதப்பட்டது நிச்சயம் உன்னை வந்து சேரும். அது பாறையின் மையப்பகுதியில் இருந்தாலும் சரி, அது தகத்தெறிந்து உன்னிடத்தில் வந்து கொண்டு சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. இது சத்தியம். நிச்சயமாகவே நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்தி என்னிடம் இருந்து உனக்கு வரப்போகிறது. உனக்கு அது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் நன்றாகவே இருக்கும். உன் பிள்ளைகளும் உனக்கு பெருமை சேர்க்கும்படி அது அமையப் போகிறது. உன் இல்லத்தில் எல்லோரும் உன்னிடம் அன்பு செலுத்துவார்கள். நீ தனியாக இருக்கின்றேன் என்ற உன் கவலை எல்லாமே தீரப்போகின்றது. உன்னை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், நான் அனாதை போல இருக்கின்றேன் என்று என்னிடம் எத்தனை முறை கண்ணீர் வடித்திருக்கின்றாய். உன் வாழ்வில் நடப்பது எல்லாம் என்னிடம் சொல்லி அழுகின்றாய். நீ என்னிடம் ஒரு முக்கியமான திருப்பம் நிகழ வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அது போலவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பத்தை நான் கொண்டு வந்து விட்டேன். விரைவாகவே அது உன் கையில் கிடைக்கும். இன்று நான் வரப்போகின்றேன் அல்லவா? அதற்கு பிறகுதான் உன்னுடைய வாழ்க்கையே மிக சிறப்பாக மாறப்போகிறது. எதை பற்றியும் நீ பயப்படாதே. நல்லதொரு மாற்றம் நிரந்தரமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்றது. எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்களாக காத்திருந்தாய். கண்ணீரும் கம்பளையுமாகவே இருந்தாய். அதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைத்து விட்டது. நல்லதொரு மாற்றம் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு சந்தோஷத்தை அள்ளித்தரப்போகிறது. அல்ல அல்ல குறையாத செல்வத்துடனும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. அதை நானே எடுத்து வந்து கொண்டிருக்கின்றேன். நான் உன் வீட்டருகில் வந்ததும் நீ என்னை அழைத்து கொண்டு உன் வீட்டிற்குள்ளே சென்றுவிடு. பிறகு நடப்பதை பார். எல்லாம் நன்மையாகவே நடக்கும், சந்தோஷமாகவே நடக்கும். உன்னுடைய வாழ்க்கையானது மகிழ்ச்சியாகவும் மனதில் அமைதியும் நினைத்தவைகள் யாவும் நிறைவேறவும் சுபிட்சமாகவும் எப்பொழுதும் என்னுடைய நாமத்தை நீ பதிவிட்டு கொண்டே இரு. அனைவருடைய கூட்டு பிரார்த்தனைக்கு மிகச் சிறந்த பலனுண்டு. என் அருள் உனக்கு கிடைக்க, ஐஸ்வர்யம் நிலைத்திட என் பெயரை சொல்லி மனதார கூப்பிடு. மனதார வேண்டு. எப்பொழுதும் என்னுடைய நாமம் உன் நாவில் இருக்கட்டும். மனதார ஒரே ஒரு முறை என்னை கூப்பிட்டாலும் போதும். நீ நினைப்பதும் வேண்டுவதும் நிச்சயம் நடக்கும். நீ எந்த அளவிற்கு கஷ்டங்களை பொறுத்து கொண்டு உன் கர்ம வினையை ஒவ்வொன்றாக கழித்து வந்தாயோ அந்த அளவிற்கு இன்பங்களும் உனக்கு அடுத்தடுத்து நிச்சயம் கிடைக்கும். நேர்மறை எண்ணங்கள் உனக்குள் இருந்து உன்னை வழி நடத்தும். நீ வாழ்வை சரியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகின்றாய்.
அந்த புரிதல் உன்னுடைய துன்பத்தை குறைத்து இன்பத்தை பல மடங்கு பெருக்கி ஒரு நிம்மதியான காலகட்டத்தை உனக்கு தரப்போகிறது. நீ எனக்கு மிகவுமே பிரியமான குழந்தை. அதனால்தான் நான் உனக்குள் இருந்து தொடர்ந்து வழிகாட்டி வருகின்றேன். மேலும் பல நாள் வழியையும் காட்டுகின்றேன். என் வாழ்வில் நான் நினைத்தது நடக்காதா என்று என்னிடம் பல முறை கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய வாழ்வை நான் உயர்த்தி காமிக்கப் போகின்றேன். உன் வாழ்வை உயர்த்தி காமிப்பது என்னுடைய கடமை. நான் இருக்கின்றேன். இன்று எந்த அளவிற்கு நீ கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட பல மடங்கு மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. பல மடங்கு மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகின்றாய் என்பதையும் நீ மறந்து விடாதே. எதிர்காலத்தில் உனக்காகவே மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றாக இனி நிறைவேறப் போகிறது. உன்னுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நிச்சயம் நடக்கும். உன் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும். நம்பிக்கையோடு காத்திரு. உனக்காகத்தான் உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேனே. அறியாமையின் காரணமாக நமக்கு எது நன்மையை தரும் என்று கூட நமக்கு தெரியாது. அதனால் எது நமக்கு துன்பத்தை தருமோ அதை நல்லது என்று நினைத்து அதை அழிக்குமாறு இறைவனின் பிரார்த்தனையிடம் கூட செய்கிறோம். நமக்கு அது நன்மை தருமா அல்லது நமக்கு தீமையா என்பது நமக்கு தெரியாதல்லவா? நம்முடைய ஒரே கண்ணோட்டம் அது நமக்கு வேண்டும், அவ்வளவுதான். ஆனால் எனக்கு தெரியும், நீ வேண்டுவது கேட்பது எல்லாம் உனக்கு நன்மை அளிக்கக்கூடியதாக இருந்தால் மட்டுமே நான் அதை உனக்கு தருவேன். அதில் ஏதேனும் ஒரு தீங்கு இருந்தால் கூட அந்த தீங்கு உனக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தும். அதனால்தான் நான் அதை உனக்கு தராமல் தள்ளி கொண்டே போவேன். இதை நீ புரிந்து கொள். நமக்கு எது நடக்கிறதோ அது நன்மையாக நடக்க வேண்டும் என்று நினைத்து அப்பாவிடம் பிரார்த்தனை செய். அது போதும். எல்லாவற்றையுமே நீயே பார்த்து கொள்ளுங்கள் அப்பா என்று என்னிடம் விட்டுவிடு. நான் உனக்கு எல்லாவற்றையுமே செய்கிறேன். வியாழன் குரு பகவானுக்கும் குபேர கடவுளுக்கும் மிக சிறந்த நாள். அன்று இந்த குபேர காயத்ரி மந்திரத்தை தினமும், அதாவது வியாழக்கிழமை தோறும் தினமும் மாலையில் இதை மறக்காமல் நீங்கள் செய்து வாருங்கள். உங்கள் வீட்டில் நிறை செல்வம் நீங்காது இருக்கும். இந்த குபேர காயத்ரி மந்திரம் தினமும் நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். தினமும் என்றால் வியாழக்கிழமை தோறும். வியாழக்கிழமை மாலையில் மறக்காமல் இந்த விளக்கேற்றுங்கள். நீங்கள் வீடு நிறைய செல்வம் சேரும். குபேரன் காயத்ரி மந்திரம். குபேர தீபத்தை குபேரன் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நாம் ஏற்றலாம். ஓம் யக்ஷராய வித்மகே வைஷ்ரராய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஷ்ரவனாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத். இதே போல தினமும் வியாழக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு உங்கள் வீட்டில் குபேர தீபத்தை ஏற்றிவிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள். குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகிறது. அன்று மாலை 5 மணி முதல் இரவு 8 மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்வது மிகவுமே உத்தமம். தொடர்ந்து குபேர விளக்கு ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். செல்வம் பல மடங்கு பெருகவும், நமக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கவும், நாம் சேமித்து வைத்துள்ள செல்வத்தை பாதுகாக்கவும், எப்போதும் நம் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கவும், நமது வீட்டிற்கு எப்போதும் செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கிடைப்பதற்கும் நாம் முழு மனதுடன் செய்ய வேண்டிய ஒரு விசேஷ விளக்கு பூஜை இது. செல்வம் பல மடங்காக பெருகுவதற்கு எளிமையான பரிகாரங்கள் இருக்கின்றன. நாம் சம்பாதிப்பதில் ஒரு தொகையை சேர்த்து அதனை அன்னதானத்திற்கு செலவிட அதனை போல் 5 மடங்கு நம்மிடம் வந்து சேரும். கோவிலில் லட்சுமி மீது வைத்த தாமரை மலரை கொண்டு வந்து பச்சை பாட்டில் வைத்து மடித்து பண பெட்டியில் வைக்க பணம் சேரும். செல்வத்திற்கு உரியவள் மகாலட்சுமி. வெள்ளிக்கிழமை வழிபடவும் 24 வெள்ளிக்கிழமை வழிபட்டால் பணம் கிடைக்கும். குபேரனை வழிபட பணம் தடையின்றி, தங்கு தடையின்றி நமக்கு கிடைக்கும். அந்த குபேரனின் அருள் நமக்கு நிச்சயம் கிடைக்கும். செல்வ செழிப்பான கடவுள் குபேர கடவுள். அவர் மற்ற கடவுள்களின் செல்வங்களை எல்லாம் பாதுகாத்து இரட்டிப்பாக பெருக்கி கொடுப்பார்.
குபேர கடவுளிடம் மட்டுமே செல்வம் குறையாது பெருகி கொண்டே இருக்கும். இவ்வாறு நம்மிடமும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கவும், நம்மிடம் இருக்கும் செல்வத்தை குபேர கடவுள் பாதுகாத்து அதனை பல மடங்காக பெருக்கி கொடுக்கவும் நாம் குபேரருக்கு செய்ய வேண்டிய ஒரு உகந்த வழிபாடுதான் லட்சுமி குபேர விளக்கு பூஜை வழிபாடு. வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் இந்த விளக்கினை ஏற்றி நீங்கள் வழிபடலாம். குபேர விளக்கு செல்வத்தின் அதிபதியாக குபேரர் விளங்குகிறார். அவரை நாம் வணங்கி வர அவரின் அருள் கிடைத்து வாழ்வில் வளம் பெறலாம். அவரின் அருள் பெற குபேரர் விளக்கில் தீபம் ஏற்றி நாம் வழிபடலாம். குபேர விளக்கை ஏற்ற சரியான தினமாக வியாழக்கிழமை பார்க்கப்படுகின்றது. அன்று மாலை 5 மணி முதல் இரவு 8 மணிக்குள் இந்த குபேர விளக்கை ஏற்றி பூஜை செய்து இந்த மந்திரத்தை நீ சொல்லி வாருங்கள். வாரந்தோறும் இந்த விளக்கை ஏற்றி தினமும் சொல்லி வாருங்கள். விளக்கு ஏற்றும் நேரம் குபேரருக்கு விருப்பமான வியாழக்கிழமை தினத்தில் காலையில் வீட்டை சுத்தம் செய்ய வேண்டும். அன்று மாலை வீட்டின் வாசலில் செம்மண் பட்டை இட்டு அலங்காரம் செய்ய வேண்டும். அதன் மீது பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும். வாசல் நிலைப்படிக்கு சந்தனம் தெளித்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். அதன் பின்னர் கரும்புள்ளி இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து அது 2ஆக வெட்டவும். ஒரு துண்டில் மஞ்சளும் மற்றொரு துண்டில் குங்குமமும் தடவி நிலைப்படிக்கு இருபுறமும் ஒவ்வொன்றை வைக்கவும். அதன் பின்பு நிலைப்படியின் இரு பக்கமும் மலர்களை வைக்கவும். 5 ரூபாய் நாணயம். முதலில் குபேர விளக்கிற்கு குபேர விளக்கு வைக்கும் மனை அல்லது தட்டிற்கு ஒற்றைப்படையில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். பிறகு குபேர விளக்கு வைக்கும் தட்டில் சிறிதளவு பச்சரிசியை வைக்க வேண்டும். பச்சரிசி மகாலட்சுமியின் அம்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. குபேரருக்கு விசேஷமான எண் என்பது 5. எனவே 5 ரூபாய் நாணயத்தை பச்சரிசியில் வைக்கவும். குபேர விளக்கு ஏற்றுவதற்கென்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. விளக்கு ஏற்றும் போது வீட்டினுள், அதாவது வாசலின் முன் நின்றபடி நமது இடது புறத்தில் ஒரு மரப்பலகை அல்லது தட்டி நன்றாக சுத்தம் செய்த குபேர விளக்கை வைக்கவும். அதற்கு மஞ்சள் குங்குமம் வைக்கவும். அதில் நல்லெண்ணெய் ஊற்றி 2 திரிகளை எடுத்து ஒன்றாக சேர்த்து ஒரு திரியாக்கி குபேர விளக்கில் போடவும். பின்னர் வீட்டில் விளக்கேற்றும் பூஜை அறையில் விளக்கேற்றிய பின் குபேர விளக்கிலும் நீங்கள் தீபத்தை ஏற்ற வேண்டும். குபேரின் காயத்ரி மந்திரம், குபேர தீபத்தை குபேரின் காயத்ரி மந்திரம் என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் ஏற்ற வேண்டும். ஓம் யக்ஷராஜாய வித்மகே வைஸ்ரநாய தீமகி தன்னோ குபேர பிரசோதயாத். இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். இப்படி செய்வதால் நமக்கு குபேரனின் அருள் நீடித்து நிற்கும். குடும்பத்தில் அனைத்து செல்வங்களும் கிடைக்கும். குபேர விளக்கை தினமும் பூஜை அறையில் ஏற்றி வரலாம். குபேரருக்கு உகந்த திசை வடக்கு. ஆகையால் பூஜை அறையில் வடக்கு திசை நோக்கி இதை ஏற்ற வேண்டும். வடக்கு திசை நோக்கியவாறே குபேரர் பொம்மையும் இருக்க வேண்டும். நெய் தீபம். குபேர விளக்கில் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து குபேர திரியினால், அதாவது குபேரருக்கு உகந்த நிறம் பச்சை, அதனால் பச்சை நிறத்தில் உள்ள திரியால் குபேர விளக்கு ஏற்றினால் மிகவுமே சிறந்த பயனளிக்கும். பச்சை நிற திரி இல்லையெனில் பஞ்சு திரி வைத்தும் விளக்கு ஏற்றலாம். குபேர விளக்கில் 5 கற்கண்டு சேர்க்க வேண்டும். கற்கண்டு சேர்ப்பதனால் பண வரவு அதிகரிக்கும். விளக்கை சுற்றி வாசனை மலர்கள் வைக்க வேண்டும். குபேர விளக்கை ஏற்றிய பின் நாம் வீட்டின் நிலைவாசலில் இடதுபுறம் வடக்கு நோக்கி வைக்க வேண்டும். நிலைவாசலில் தீபம். ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக, ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக, ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்று சொல்லி ஏற்றுங்கள். குபேர விளக்கை நிலைவாசலில் ஏற்ற வேண்டுமென்றால் குபேரர் மற்ற கடவுளின் செல்வங்களுக்கு எல்லாம் பாதுகாவலர். அவரை வாசலில் வைத்து பூஜித்தால் நமது செல்வத்திற்கும் பாதுகாவலராக இருப்பார். விளக்கை ஏற்றும் போது குபேர மந்திரத்தை மனதில் உச்சரித்து கொண்டு ஏற்றினால் மிகவுமே நல்லது. ஸ்ரீ மகாலட்சுமி குபேராய நமக என்னும் குபேர மந்திரத்தை மனதில் பக்தியுடன் உச்சரித்து கொண்டே இந்த விளக்கை ஏற்றி வர உங்கள் குடும்பத்தில் பண வரவு செழிப்புடன் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 5 to 8 மணிக்குள் உங்கள் வீட்டு நிலைவாசற்படியில் எவ்வாறு வடதிசை நோக்கி குபேர விளக்கு ஏற்றி வர உங்கள் வீட்டில் எப்போதும் செல்வம் குறையாமல் பெருகிக் கொண்டே இருக்கும். தொடர்ந்து குபேர விளக்கை ஏற்றி வழிபட்டு வர குடும்பத்தில் இருந்த துன்பங்கள், கடன் பிரச்சனைகள், சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி நல்வாழ்வு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் இல்லத்தில் செல்வமும் மகிழ்ச்சியும் நீடித்து இருக்கட்டும். ஓம் ஸ்ரீம் கிரீம் லட்சுமி குபேராய நமக.
ஓம் ஸ்ரீம் கிரீம் லக்ஷ்மி குபேராய நமக. ஓம் ஸ்ரீம் கிரீம் லக்ஷ்மி குபேராய நமக. நான் சொல்வது போலவே செய். உன் வீட்டில் நிச்சயம் குபேரர் தானாகவே குடியேறுவார். உன் பண கஷ்டங்கள் எல்லாமே உடனடியாகவே தீர்ந்துவிடும். நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே. என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். எல்லாம் நிறைவாயிருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதில்லை என்பதே உண்மை. நல்லது நடக்கும் என்று நம்பிக்கொண்டே தன் வாழ்நாளை ஏக்கத்துடன் தொலைத்து கொண்டு இருப்பவன் முட்டாள். எது நடந்தாலும் சந்தோஷமாக எடுத்துபவன் தான் புத்திசாலி. சந்தேகப்படுபவர்களை நம்பாதே, நம்புபவர்களை சந்தேகப்படாதே. வார்த்தைகளால் மோதுவதை விட மௌனமாய் இருப்பது அறிவுபூர்வமானது. இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களையேனும் நாம் தவிர்க்கலாம். உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் என எவருமே இல்லை, எதுவும் தெரியாதவர் எனவும் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும். நடப்பவை அனைத்தும் நல்லதுக்கே என்று நம்புங்கள். வாழ்க்கை மிகவும் அருமையாக இருக்கும். கெட்ட எண்ணங்களை மாற்றி அமைத்துக் கொண்டீர்களேயானால் உங்கள் வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படும். மகிழ்ச்சி வந்துவிட்டால் பணம் தானாகவே வர ஆரம்பிக்கும். நீ எப்படி மீண்டு வருவாய் என பலர் உன்னை கேலி செய்யலாம். நீ வருந்தாதே, எல்லாம் பழைய சோறு. நானோ உனக்கு புதியதாக சமைக்கப் போகிறேன். உன்னுடைய பசி யாரும். நீ சோர்ந்து போனால் எதையும் சாதிக்க முடியாது. இதோ நான் சாரதியாக வந்துள்ளேன். நீ எனது அர்ஜுனன், எனக்கு பிரியமுள்ள நண்பன். துன்பம் என்கிற எதிரியை துரத்திட எனது துணையோடும் எனது பலத்தோடும் போர்க்களம் வந்து நிற்கின்ற அர்ஜுனன் நீ. கண்களை திறந்து பார், நானே உனது ஸ்ரீகிருஷ்ணன். என் பிரியமான நண்பனுக்கு நான் சாரத்தியம் செய்யும் போது எந்த துன்பம் உன்னை தொட முடியாது. உன் மனம் என்னும் தேரில் நான் அமர்ந்து வழிநடத்தி செல்லும் போது இனி உன்னை யாரால் வெற்றி கொள்ள முடியும்? ஒரு நிமிடம் உனது கண்களை மூடி என்னை தியானித்து எனது ரூபத்தை உற்றுப்பார். நான் கிழவன் போல காணப்பட்டாலும் கிழவன் அல்ல, இளைஞன். எல்லையில்லா பராக்கிரமும் சக்தியும் பெற்றவன். உனக்கு மட்டும் கருணையுள்ள தாய். உண்மையாக தோள் கொடுத்து தாங்கும் நண்பன். உனது வாழ்வை கெடுத்தவர்களுக்கு உயிர் குடிக்கும் காலன் நான். உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உயர்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு காத்திரு, பொறுமையாக இரு. நான் இருக்கிற நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம். உன்னையே நீ ஏன் கேள்வி கேட்டுக் கொள்ளாமல் மற்றவர்களிடம் உன் பதிலை தேடி அலைகிறாய்? உனக்குள் தானே நான் இருக்கிறேன். உனக்கான பதிலை நான் கூற மாட்டேனா? இன்று உனக்கு ஒரு கனி கிடைத்தது அல்லவா? அதற்கான அர்த்தம் உன்னுடைய அன்பு என்பது அளவு கொள்ளாத முடியாததாய் இருக்கிறது. நல்ல காலத்தில் என் குழந்தையான நீ உன் பிஞ்சு கால்களை வைத்து விட்டாய். அப்பா, நான் வளர்ந்த பிள்ளையாய் இருக்கிறேன். என் கால்களை பிஞ்சு கால்கள் என்று சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறாய். இன்று உன் மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றின என்று நினைத்துப்பார். உன் சாயப்பாவுக்கு நீ எப்போதும் பிறந்த பிஞ்சு குழந்தைதான் நீ. உனக்கான அனைத்தும் செய்பவர் நானே. நீதான் பொறுப்பு என்று சொல்லிவிட்டாய். உன் முழு மனதோடு இந்த வார்த்தைக்காகத்தான் உன் சாயப்பா காத்து கொண்டிருந்தேன். இனிமேல் உன்னுடைய அனைத்து விஷயங்களுமே நான் செய்பவைதான். என்னை நம்பி முழுமையாக சரணடைந்து விட்டவர்களை நான் புறம் தள்ளுவது இல்லை. அவர்களுடைய அனைத்து விஷயங்களுக்கும் நான் பொறுப்பேற்கிறேன். அவர்களை காப்பதே என்னுடைய வேலை. அவர்களின் நன்மை தீமை கணக்கு பார்த்து காப்பாற்றும் தன்மையுள்ளவன் நான். மனதில் ஏதோ கோரிக்கைகளை வைத்துக்கொண்டு என்னை ஆராதிக்கிறாய். அந்த கோரிக்கைகளின் நன்மை தீமைகளை உனக்கு தெரியாது. நிறைவேற வேண்டும் என்ற ஆவல் மட்டுமே உன்னுடன் இருக்கிறது. உனக்கு நன்மை பயக்கும் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றுவேன். மீண்டும் முன்னில் மற்றொரு கோரிக்கை துளிர் விடுகிறது. அந்த கோரிக்கை நிறைவேறாத போது என் மேல் நம்பிக்கை குறைகிறது. சிறுவன் விளக்கை நோக்கி நகர்ந்து செல்கிறான் என்றால் அதை தொடர நினைக்கிறான் என்று அர்த்தம். தாய் அந்த விஷயத்தை கவனித்து விளக்கை தூரமாக வைக்கிறாள். சிறுவன் அடமெடுத்து கோபித்து அழுகிறான். அந்த அழுகை தாய்க்கு இனிமையாகவே இருக்கும். உனக்கு நிறைவேறாத கோரிக்கைகளை விஷயத்தை கூட நான் தாய் போன்றவனே. தாய் குழந்தையை அரவணைத்து ஸ்தானத்தை தருகிறாள். அவ்விதமாகவே நான் உன்னை நேசிக்கிறேன். எப்படி ஸ்தானங்களிலிருந்து பால் குழந்தையின் தொண்டையில் மிகவும் ரகசியமாக சப்தமில்லாமல் செல்கிறதோ, உன்னிடம் என் அன்பு கூட அப்படியே இருக்கும். எனக்கு கேட்கும்படி சப்தமாக நீ என்னை அழைக்கிறாய். நான் தெரியாமல் மிக ரகசியமாக உன்னிடம் வருகிறேன். ஒரு கணத்தில் உன் மனம் சபலமடைந்தால் நான் என்ன செய்ய முடியும்? குழந்தை மடி மீது இருந்தால் அல்லவா தாய் பாலூட்ட முடியும். பொறுமை மிகவும் தேவை. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. உனக்கு நான் இருக்கிறேன். என்றும் இருப்பேன், என்றென்றும் இருப்பேன். நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே இருக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.